பொதுவாக நாம் விடும் சில தவறுகள், சில வினாடி கவனக்குறைவுகள் நமது குடும்பங்கள், நமது உறவுகள், நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகங்களை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கிவிடும். இதயத்தை சுக்குநூறாக உடைத்து எமது வாழ்க்கையில் மிகப்பெரிய அழியா தடங்களையும் உருவாக்க வல்லது. இந்த வீடியோவை பாருங்கள். நேற்று முன்தினம் சவுதி அரேபியாவினுடைய கடற்கரையில் இடம்பெற்றிருந்த நிகழ்வு. ஒரு சில வினாடி கவனக்குறைவு, ஒரு சில வினாடி தாமதங்கள் இடம்பெற்றிருந்தால் அந்த பிள்ளையினுடைய உயிர் பறி போயிருக்கும். உயிர் காப்பாளருடைய கவனமான நடைமுறைகள் தான் அந்த பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றது. நாமும் அப்படித்தான். எமது நண்பர்கள், எமது உறவுகள், எமது குடும்பங்களோடு நாம் சுற்றுலா செல்லுகின்ற போது ஆறுகள், நீர்நிலைகள், குளங்கள், கடற்கரைகளில் மிகவும் கவனமாகவும் மிகவும் அவதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஆறுகளை பொறுத்தளவும் குளங்களை பொறுத்தளவுக்கும் ஆழமான பகுதிகள், ஆழமற்ற பகுதிகள், இந்த இரண்டுமே இருக்கின்றன. ஆழமற்ற பகுதிகளில் குளித்துக் கொண்டிருக்கின்ற போது எமது மனம் விடுவதில்லை. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்பானே, கொஞ்சம் தூரம் போகுவானே என்று நாம் செல்லுகின்ற போது திடீரென நீர்நிலைகளில் வரக்கூடிய நீரினால் அடித்து செல்லப்படுவதும், ஆழமான பகுதிகளுக்குள் சிக்கி எமது உயிர்களை விடக்கூடிய அபாயங்களும் அதிகமாக இருக்கின்றன. அவ்வாறான வீடியோக்கள் பல சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. நீச்சல் தெரியாதவர்கள் மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீச்சல் தெரிந்தவர்கள் நீச்சல் தெரியாதவர்களை நீரினில் அமர்த்துவதும், ஆழமான நீர்நிலைகளை நோக்கி அவர்களை இழுத்துச் செல்வதும் கூடாது. இவ்வாறான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நாட்களை துன்பகரமாக மாற்றிவிடும். அவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆழமற்ற பகுதிகள், ஆழமான பகுதிகளை தாண்டி நீர்நிலைகளில் அபாயகரமான முதலைகள், இதர மிருகங்களும் இருக்கின்றன. அந்த விடயத்திலும் நாம் அவதானமாக இருக்க வேண்டும். மேலிருந்து குளிக்கும் போது அல்லது குதிக்கும் போது கீழே இருக்கக்கூடிய கட்பாறைகள் இருக்கின்றன. அவற்றையும் நாம் கவனமாக கையாள வேண்டும். ஒருவேளை அவ்வாறான கட்பாறைகளில் நாம் சிக்கிவிட்டால் அல்லது எமக்கு மிகப்பெரிய காயங்கள் உண்டாகின்ற சமயங்களில் உயிர் ஆபத்துகள் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் கடற்கரைகளில் குளிக்கின்ற தருணங்களில் நீர் அலைகள் குறைவாக இருக்கின்றனவே என்று ஆபத்தான பகுதிகளை நோக்கி நகரும் போது திடீரென அலைகளில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிர்களை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அப்படியான தருணங்களையும் நாம் கவனமாக கையாள வேண்டும். பொதுவாக நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், நீரோடைகளில் குளிக்கின்ற சமயங்களில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள், சுற்றுலா நிறுவனங்களுடைய பதாகைகளை பாருங்கள். இவை அபாயம் அல்லாத பகுதிகளா என்பதையும், அதே சமயம் முதலுதவி அற்ற, ஆரவாரமற்ற இடங்களை நோக்கி நீச்சல் தெரியாதவர்கள் போய் குளிப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நீச்சல் தெரிந்தவர்களுக்கு கூட இது மிகப்பெரிய ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியது. இவ்வாறான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போமாக இருந்தால் எம்மையும், எமது உயிர்களையும், எமது உறவுகளுடைய உயிர்களையும், எமது நண்பர்களுடைய உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய வாய்ப்புகள் எமக்கு அமையும். அவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். இவ்வாறான விடயங்களில் மிகுந்த அவதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.